மக்களே, கேஜிஎஃப் போன vlog தான் இது. ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவில்ல இருந்து எல்லாருமே கரகம் ஜோடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. நாங்க அப்படியே கோடிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வரும்போது வருண் ரொம்ப குட்டி பையனா இருந்தான். ஆனா அவன் அப்ப வந்ததை இப்ப இந்த கோவில் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம்லமா அப்படின்னு இப்ப கரெக்டா கேக்குறான். இங்கேயே டிக்கெட் கவுண்டர்னு 20 rupeesனு போட்டிருக்கு கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு. ஆனா 20 rupeesலாம் நம்ம கிட்ட வாங்கல. நம்மளும் டைரக்டா கோவிலுக்குள்ள போயிட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே 12 லிங்கம். இந்த கோவிலுடைய பேர் கோடிலிங்கேஸ்வரர் கோவில். கேஜிஎஃப் அப்படின்னா என்னக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. கோலார் கோல்டு ஃபீல்ட், அது ஒரு ஊர் பேரு. அந்த ஊருக்கு போற வழியில தான் இந்த கோவில் இருக்கு. நீங்க கண்டிப்பா கேஜிஎஃப் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோடிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க. இந்த கோவில்ல இருக்க ஐயர்கிட்ட போய் நான் கேட்டேன், உண்மையாவே இந்த கோவில்ல கோடி லிங்கம் இருக்கா அப்படின்னு. இன்னும் 10 லட்சம் லிங்கம் கம்மியா இருக்கா. ஆனா கோவிலே ரொம்ப பின் டிராப் சைலண்ட்ல இருந்தது. இந்த கோவில்ல சிவன் பாட்டெல்லாம் நிறைய ஷூட்டிங்கும் எடுத்திருக்காங்க. நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. உங்களுக்காக சாமியவே காமிச்சிட்டேன். நீங்களும் உங்க மனசார நல்லா வேண்டிக்கோங்க. பாக்குற இடம்லாம் சாமி தான், பாக்குற இடம்லாம் லிங்கம் தான். அவ்வளவு சிவன் இருக்காரு இந்த கோவில்ல. அதே மாதிரி இந்த விநாயகரை பாருங்க. விநாயகர் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு. அதே மாதிரி விநாயகருக்கு தொப்பை வந்து ரொம்பவே குட்டியா இருக்கு. எதுக்காக விநாயகரை அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கோவிலேயே மிக பெரிய சிவலிங்கம் இதோ இங்கதான் இருக்காரு. நாங்க பாத்துட்டோம், நீங்களும் பாத்துக்கோங்க. இதுவே வேற எதனா கோவில் இந்த மாதிரி ஃபேமஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வீடியோலாம் எடுக்கலாம் கூடாது அப்படின்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இந்த கோவில்ல சொல்லவே இல்லை. வீடியோ போட்டோஸ் எல்லாமே நாங்க ஃப்ரீயா எடுத்துக்கிட்டோம். இங்க எங்க அண்ணி மட்டும் மிஸ்ஸிங். அவங்க ராமநாதபுரத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்க கூடாதுன்ட்டு வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. அக்கா, இந்த வீடியோல நீங்களும் வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்க முகத்தை மட்டும் கரெக்டா காட்டுங்க. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி காலையில 6 மணிக்கு இந்த கோவில் ஓபன் பண்ணுவாங்களாம். நைட்டு 9 மணிக்கு இந்த கோவில் க்ளோஸ் பண்ணுவாங்களாம். ஷில்பா சிவன்யா. சிவன்யா ஷில்பான்றது வீட்ல வச்ச பேரு, சிவன்யான்றது அவங்கள வச்சிருக்க பேரு. சிவன் பிடிக்குமா, அதனால சிவன்யா. கோடிலிங்கேஸ்வரர் கோவில்ல சாமி எல்லாம் ரொம்ப சூப்பரா பார்த்தாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கோடிலிங்கத்துக்கு எவ்வளவு லிங்கம் கம்மியா இருக்குன்னு ஐயர் சொன்னாரு. 10 லட்சம் கம்மியா இருக்குன்னு ஐயர் இப்ப சொன்னாரு. ஆமா, அதாவது கோடி லிங்கம்னா 90 லட்சம் லிங்கம் இங்க இருக்குது. இன்னும் 10 லட்சம் லிங்கம் தான் கம்மியா இருக்குது. இங்க நிறைய லிங்கம் வந்து மக்களே வந்து கொண்டு வந்து வேண்டுதலா வேண்டி எடுத்துட்டு வந்து வச்ச லிங்கம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வேண்டுதலா வச்சுட்டு நம்ம லிங்கத்தை கொண்டு வந்து இந்த கோவில்ல வச்சு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாமா. கண்டிப்பா இந்த கோவிலுக்கு கேஜிஎஃப் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, இன்னும் நிறைய வரும். கோவில்ல வந்து ஒரு விஷயம் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு தோணல. என்ன விஷயம் அப்படின்னா, சாமி பார்க்க எல்லாருமே நம்ம ஒரு மனசு திருப்திக்காக சாமி பார்க்கறதுக்காக வரும். சாமி கிட்ட போனாலே காணிக்கையை கொடுங்க காணிக்கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இது 100 ரூபா கொடுத்தாதான் இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் மாறிட்டா நல்லா இருக்கும். கோவில் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள வெறும் சிவன் மட்டும் இல்ல, இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு 6-7 கோவில் கிட்ட இருக்கு. பெருமாள்ல இருந்து எல்லா சாமியுமே இங்க இருக்காங்க. ஆனா எந்த சாமி கிட்ட நம்ம போனாலும் ஃபர்ஸ்ட் காசு அரைச்சிட்டு அவங்க கோயிலுக்கு உள்ள போயிட்டு அவங்கள்ட்ட அந்த தீபார்த்தனை பார்த்துட்டு காசு போட்டாதான் அந்தாண்ட போற போட்டுட்டு போற மாதிரி வழி வச்சிருக்காங்க. மிச்சத்தெல்லாம் அடைச்சி வச்சிடறாங்க. 80 ரூபா போட்டதுக்கு 80 ரூபா அரிசி தந்தா 100 ரூபாயாம். 80 ரூபா போட்டா அரிசி தரமாட்டாங்க. 100 ரூபா கொடுத்தாக்கா அரிசி கொடுக்குறாங்க. அதை எடுத்து போய் வீட்டுல போட்டு வச்சாக்கா நிறைய அரிசி பொங்கும் அப்படின்னு வீட்டுல செல்வம் பொங்கும். கொடுக்கணும்னு நினைத்தா கடவுளே கொடுக்கும். காசு போட்டாதான் கொடுக்கணும்னு இல்லை. அப்புறம் ஐயருங்க அப்படி சொல்றாங்க. அப்புறம் 80 ரூபா போட்டேன், சாமிக்காக போட்டேன். நந்தி காதுல நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. யாருன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது 100க்கு 100 உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வெளியே வந்து அப்படியே இந்த ரங்கராட்டினத்துல உட்காந்து ஜாலியா குழந்தையா நாங்களும் விளையாடிட்டு கேஜிஎஃப்ல ரொம்ப ஃபேமஸான இந்த பானிபுரியை சாப்பிட்டு vlog முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க.